கோவில்பட்டியில் பள்ளி வாகனம் மீது தனியார் பேருந்து மோதியதில் 4 பள்ளி குழந்தைகள் காயமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள நாடார் நடுநிலைப் பள்ளி வாகனம் பள்ளி முடிந்து மாணவர்களை ஏற்றி சென்றுள்ளது. அப்போது கோவில்பட்டி மெயின் ரோட்டில் உள்ள பெட்ரோல் பங்கில் இருந்து பள்ளி வாகனம் சாலைக்கு வந்தபோது கூசாலிப்பட்டியிலிருந்து பேருந்து நிலையம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து பள்ளி வாகனம் மீது மோதியது. இதில் பள்ளி வாகனத்தின் கண்ணாடி உடைந்து வாகனத்தில் இருந்த 4 குழந்தைகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்த குழந்தைகளை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மணிப்பூர் போன்று திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை ஏற்படுத்த பாஜக முயல்வதாக டெல்லியில் கனிமொழி கருணாநிதி எம்பி பேட்டியளித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திருப்பரங்குன்றத்தில் எந்த மதத்திற்கும் சம்பந்தமில்லாத ஆங்கிலேயர் காலத்தில் வைக்கப்பட்ட நில அளவை கல்லில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைப்பது பிரச்சினைகளை உருவாக்குவதற்கான முயற்சி என விளக்கி பேசினார். தமிழகத்தில் பாஜக தொடர்ந்து செயல்படும் அரசியல் வியூகம் என்பது மத கலவரத்தை உருவாக்குவதுதான் என்றும் அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் மணிப்பூரில் ஒரு தவறான தீர்ப்புக்கு பிறகு கலவரங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது போல் நீதிமன்றத்தை பயன்படுத்தி கலவரங்களை உருவாக்க எண்ணுகிறார்கள் என்று விமர்சித்து பேசினார். இல்ல, நான் ஒண்ணு கேட்கிறேன். தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. மத பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அது திராவிட ஆட்சிகளின் காலகட்டத்திலே, திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு அமைதியான இடமாக இருக்கிறது. இவங்க ஆட்சி இருக்கக்கூடிய எந்த இடத்திலாவது மத நல்லிணக்கமும் அமைதியும் இருக்கா? அப்ப யாரால மத பிரச்சனைகள் உருவாகுது? யாரால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் மனிதர்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உருவாக்கி தந்திருக்கிறது. அதை இவர்கள் குலைக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார். மாநில கலை திருவிழாவில் நாதஸ்வரம் போட்டியில் முதல் பரிசு வென்ற மாணவிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான கலைத்திருவிழாவில் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி செல்வி காவியலட்சுமி நாதஸ்வரம் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றார். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு பேரூராட்சியில் உள்ள தனது அலுவலகத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு மாணவி காவியலட்சுமியும் அவரது குடும்பத்தினரையும் நேரில் அழைத்து வாழ்த்தினார். அப்போது மாணவி காவியலட்சுமி அமைச்சர் முன்னிலையில் நாதஸ்வரத்தில் பாரம்பரிய ராகங்களை அற்புதமாக இசைத்து காட்டியமைத்ததை அமைச்சர் மெய்மறந்து ரசித்து மகிழ்ந்தார். நெல்லையில் போலியான பெயரில் அல்வா விற்பனை செய்த 6 நிறுவனங்களில் 1 டன் வரையிலான அல்வாவை பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு நெல்லையின் பிரபல உணவான அல்வா வகைகளை அல்வா கடைகளில் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் போலி நிறுவனங்களின் பெயரில் அல்வா விற்பனை செய்யப்படுவதாக அதிகாரிகளுக்கு வந்த தகவலை அடுத்து அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் நெல்லை டவுன் ரத வீதியில் செயல்பட்டு வந்த பிரபல அல்வா கடையின் பெயரை போலியாக பயன்படுத்தி அல்வா விற்பனையில் ஈடுபட்டு 6 கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் போலி பெயர்களை பயன்படுத்தி தயாரித்து வைத்திருந்த சுமார் 1000 கிலோ அல்வாவை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். பாஜகவின் ஒரு கிளை அமைப்பாக அதிமுக செயல்படுகிறது என செஞ்சியில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் திமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கிளை செயலாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பொதுத்துறை ஆய்வு மாளிகை அருகே முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், எஸ்ஐஆர் கொண்டு வருவதன் நோக்கமே இஸ்லாமியர்கள், மகளிர், ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகளை நீக்குவதுதான் மத்திய பாஜக அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்தின் மறைமுக திட்டம் எனவும் எடப்பாடி பழனிசாமி அவற்றை ஆதரிப்பதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் பாஜகவின் ஒரு கிளை வெப்பமாக அதிமுக திகழ்வதாகவும் எஸ்ஐஆர் திட்டத்தை ஆதரித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகத்தை இழைத்துள்ளார் எனவும் கடுமையாக விமர்சித்து பேசினார். மக்களுடைய வாக்குறுதியும் கடைசியில திமுக தான் இன்னைக்கு காப்பாற்றிருக்கிறார். இந்த எஸ்ஐஆர் என்ன பிரச்சனைன்னு இன்னைக்குதான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் தூங்கியிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எஸ்ஐஆர் ஆதரிக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒரு வழி கிடையாது. இல்ல அமித்ஷா கோச்சுப்பாங்க. அமித்ஷா கேட்டுதான் மூச்சு கூட அவருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.